என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். திரளான ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் அவர்கள் அனைவரையும் சொஸ்தமாக்கி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். தங்கள் சரீர பலவீனத்தோடு கூட, தங்கள் சரீரத்தில் இருந்த குறைகளோடு கூட, தங்கள் சரீரத்தில் காணப்பட்ட எண்ணற்ற பிரச்சனைகளோடு கூட தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அனைவரையும் சொஸ்தப்படுத்தினதை நீங்கள் அந்த இடத்தில் கவனித்து பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் சரீரத்தில் காணப்படுகிற தொடர்ச்சியான பலகீனங்கள் அல்லது அடிக்கடி உன் சரீரத்தில் ஏற்படுகிற சில தளர்ச்சிகள், இதனால் மனம் சோர்ந்து போய்விட்டாயா, மனம் தளர்ந்து போய்விட்டாயா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இடைப்படுகிறார். தொடர்ந்து அவரை பின்பற்றி போய்கொண்டே இருங்கள். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் ஆச்சரியமான மகிமையான காரியங்களை செய்வார். பாருங்கள், அன்றைக்கு அவரை பின்பற்றி வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் சுகப்படுத்தினார் அல்லவா? மகனே, மகளே, இன்றைக்கு நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையும் உத்தவமாய் பின்பற்றி போய் கொண்டிருக்கிறாயே. இதன் நடுவிலே உன் சரீரத்தில் ஏற்படுகிற பலகீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு மனம் தளர்ந்து போய்விடாதே. நிச்சயமாய் கர்த்தர் ஏற்ற வேளையிலே உனக்கு அற்புத சுகத்தை தருவது மாத்திரமல்ல, உனக்குள் ஆச்சரியமான மாற்றத்தை தருவார். உன் குடும்பத்தில் ஆச்சரியமான மாற்றத்தை தருவார். அவரை பின்பற்றி வருகிறவர்களே அவர் கைவிடுவதே இல்லை. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் உறுதியாய், உத்தமமாய், உண்மையாய் தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.